Hello everyone, welcome to Winnie's Hair Care. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா some personal issuesால என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா என்ன ஆச்சுக்கா, என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து வீடியோ போடல அப்படின்னு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உங்களுக்காக கண்டிப்பா இனிமே தொடர்ந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். இது வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாத ரெமிடிஸும் ரொம்பவே சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ரெமிடிஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெமிடி வந்து நான் ஷேர் பண்ண போறேன். இது சிம்பிளான ரெமிடியா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா பெஸ்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறதால ஹேர் மாஸ்கோ ஹேர் ஆயிலோ பொறுமையா வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ரெமிடி. இதை நீங்க ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு ஃபாலோ பண்ணாலே போதும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ இந்த ரெமிடி எப்படி பண்றது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ரெமிடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த ஷாம்பு கூட ஒரு சில இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணாலே நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி முக்கியமான 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் இந்த ரெமிடியை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ இருந்தாலும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி இலையிலையும் பூவிலையும் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேரை நேச்சுரலாக கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் போதுமான அளவுக்கு நம்மளோட ஸ்கேல்புக்கு கிடைக்கும் பொழுது ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவையும் தொடர்ந்து நீங்கள் எந்த ரெமிடியில் வேணால் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு 10லேருந்து 15 செம்பருத்தி இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவாக யூஸ் பண்ணாலும் 15லேருந்து 20 செம்பருத்தி பூ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது ஆலுவேரா. ஆலுவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே நீங்கள் அதிக அளவில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலுவேராவில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் A, C, E இந்த மாதிரி நிறைய சத்து வந்து இதில் இருக்குது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு தனி முடியையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்ப் அதேமாரி டீப் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முடியோட வளர்ச்சியையும் அடர்த்தியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அப்புறம் இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்களையும் சரி பண்ணுறதுக்கு ஆலுவேரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தோலை வந்து சீவிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நேச்சுரல் ஆலுவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெடிமேடாக இருக்க ஜெல் வந்து இந்த ரெமிடிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. இப்போ இந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆலுவேராவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த இலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது கூட தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு டைல்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைங்க. அந்த இலையோ இந்த ஆலுவேராவோ திப்பியாக இல்லாத அளவுக்கு. இப்போ இதை நான் நல்லா அரைச்சிட்டேன். ஒரு பவுலில் வந்து இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு 2 ஸ்பூன் ஷாம்பு வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த மெத்தடுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு தாராளமாக போதும். நல்லாவே நுரைச்சி வரும் உங்களுக்கு. ஸோ அந்த கெமிக்கல் கண்டென்ட்டும் நம்ம ரொம்பவே கம்மி அளவுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போவுமே எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெமிடி வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 days அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 டைம் வந்து இந்த ரெமிடி யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரும் வந்து மாறும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக நம்ம முடியை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெமிடியை வந்து கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப பெஸ்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.